Hello viewers, I'm Maithili. இன்னைக்கு நம்ம 11th Business Maths Algebra Exercise 2.5 ஓட second sum இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. By the principle of mathematical induction, prove the following. 1 into 2 plus 2 into 3. அது பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. பாயிண்ட் நினைச்சுக்காதீங்க. அது into plus 3 into 4 plus up to n into n plus 1. அதாவது அந்த நம்பரும் அந்த நம்பரோட plus 1 பண்ற நம்பரும் மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா this is equal to n into n plus 1 into 2 n plus 2 in by 3 for all n belongs to n ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வழியாக ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let p of n denotes the statement. அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்னன்னு எடுத்துக்க போகிறோம்னா p of nன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது, கொடுத்துருக்கிறத மறுபடியும் அப்படியே எழுதுங்க. 2.3 into 4 up to n into n plus 1 is equal to n into n plus 1 into 2n n plus 2 by 3. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிட்டிங்கன்னா அடுத்தது ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் n equal to 1. என்னை வந்து நம்ம 1ன்னு ஆக்க போகிறோம். ஸோ என்ன எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 1. ஸோ இதெல்லாம் விட்டுடுங்க, எண்ணுக்கு மட்டும் வந்துடுங்க. இந்த இடத்துல என்ன எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 1. அதே மாதிரி தான் ஈக்குவல் டுலேயும் என்ன எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 1 போட போகிறோம். அப்படி போட்டோன்னா 1 into 1 plus 1 by equal to 1 into 1 plus 1 1 plus 2 by 3. இதை சால்வ் பண்ணால் 1 into 2 ஆகிடும் is equal to 1 into 2 into 3 by 3. இது கேன்சல் பண்ணால் 2 1s are 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா LHS equal to RHSன்னு வந்துருச்சு. therefore P of 1 is true. இது கீழே எழுதிக்கோங்க. இது கீழே P of 1 is trueன்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம P of 1 ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2 ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா let us assume இது கிடையாது, இது நம்ம 1 தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா P of k is true. இது நம்ம ட்ரூன்னு நம்ம நினச்சிக்க போகிறோம். இதை நம்ம ப்ரூவ் பண்ணலை, இது நம்மளாக நினச்சிக்க போகிறோம். P of k வந்து ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னா என்ன இருக்க இடத்துல k போட்டு இது வந்து ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 up to k. என்ன இருக்கா k போட்டுக்கணுமா, k into k plus 1 is equal to k into k plus 1 into k plus 2 by 3ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இது நம்ம ட்ரூன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், அதனால இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப் 3ல் ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா P of k plus 1 is true. To prove that P of k plus 1 இது வந்து நம்ம ஒரு ட்ரூன்னு சொல்லி நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n இருக்க இடத்துல k போட்டா மாதிரி இப்போ n இருக்க இடத்துல என்ன போட போகிறோம், k plus 1 போட போகிறோம். ஸோ ஜஸ்ட் இங்கே n இருக்க இடத்துல k plus 1 போடலான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் அசியூம் பண்ணணும். இப்போது n இருக்க இடத்துல நான் k plus 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் இது மட்டும் இப்போ எழுதுறேன். n இருக்க இடத்துல நான் k plus 1 போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே k plus 1 ஆகிடுமா. இப்போ k இருக்க இடத்துல k plus 1 ஆகிடுமா. இங்கே என்ன ஆகிடும், k plus 2 ஆகிடும். சரி, இதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும், இதுக்கு முன்னாடி ரொம்ப எனக்கு திங்க் பண்ணவே தெரியல, எனக்கு எழுதவே தெரியல அப்படின்னு நினைக்கிற பசங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே இதுக்கு முன்னாடி எழுதிடுங்க. அது உங்களுக்கு இன்னமும் பெட்டராக இருக்கும். ஸோ இது என்ன ஆகிருக்கும்னா 1 into 2 2 into 3 3 into 4 டாட் ப்ளஸ் k into k plus 1ன்னு முன்னாடி வரும். ஏன்னா இதுலேருந்து ஒன்று கம்மியாக இருக்கும், இதுலேருந்து ஒன்று கம்மியாக இருக்கும். இங்கே அப்படி தானே இருந்தது பாருங்கள், இதுலேருந்து ஒன்று கம்மியாக இங்கே இருந்தது, இதுலேருந்து ஒன்று கம்மியாக இங்கே இருந்தது. அதே மாதிரி முன்னாடி பாருங்கள் 3லேருந்து ஒன்று கம்மியாக இருக்கிறதுனால தான் 2, 4லேருந்து ஒன்று கம்மியாக இருக்கிறதுனால தான் 3. அப்போ k plus 1லேருந்து ஒன்று கம்மியாக இருக்கிறதுனால தான் k plus 1 2லேருந்து ஒன்று கம்மியாக இருக்கிறதுனால தான் k plus 1. இல்லை எனக்கு புரியல, எனக்கு எழுத தெரியல, டக்குன்னு எழுத தெரியல எக்ஸாமில் அப்படின்னா மேலே இருக்கிறத அப்படியே நீங்கள் இதை காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், k இருக்கிறதுலலாம் k plus 1 போட்டோம்ல, இங்கேயும் அதே மாதிரி எங்கெங்கே k இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் k plus 1 போட போகிறீங்க. அப்படி போட்டிங்கன்னா k plus 1 k plus 1 plus 1 k plus 1 plus 2 by 3ன்னு வரும்.
இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்னா இதிலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே என்னன்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம். திஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2/3ன்னு எழுதியிருக்கோமா. ஸோ நம்ம இந்த வேல்யூக்கு பதிலாக இது வரைக்கும் பதிலாக நம்ம இது தூக்கி இங்கே எழுதிக்க போகிறோம். கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2/3 ப்ளஸ் கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 சாரி இது பை 3 கிடையாது. திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மட்டும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 3 பை 3ன்னு இருக்குது. இதை ஆட் பண்ணி நான் எழுதிக்கிறேன், வேறு எதுவுமே நான் பண்ணல, இதை நான் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமனாக இருக்கிறத வெளியில் எடுப்போம். என்னென்னா சாரி இங்கே கே வராது. இப்போ நம்ம காமனாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 இருக்குது. கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 வெளியே எடுக்க போகிறோம். இங்கே ஒரு கே மட்டும் நின்றுடும். இப்போ பாருங்கள் கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 வெளியில் எடுத்தோன்னா ஒரு கே உள்ளே இருக்கும், பை 3 இருக்கும், ப்ளஸ் 1 இருக்கும். இந்த இடத்துல ரெண்டுமே எல்லாமே வெளில வந்தால் ஈக்குவல் டு இது எல்ஹெச்எஸ் மட்டும் எழுதுனா ஆர்ஹெச்எஸ் உங்களுக்கு இது தான். இப்போ பாருங்கள் இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா எல்சிஎம் எடுத்தோன்னா இது என்ன ஆகிடும், கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 3 பை இது எல்சிஎம் எடுத்தால் 3 ஆகிடும். பை 3 இருக்கிறத நம்ம மொத்தமாக பை 3 எழுதுனா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு எல்ஹெச்எஸ்லேயும் இது தான் இருக்குது, ஆர்ஹெச்எஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எழுதிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன எழுதணும்னா therefore P of k plus 1 is true whenever இது எப்போ ட்ரூவாக இருக்கும், k plus 1 கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும் போது இது ட்ரூவாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா therefore by principle of mathematical induction or by mathematical induction P of n is true for அதை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. ஆல் n belongs to n. ஸோ n belongs to nல இது கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.